ஏன் தூக்குற? The coast is clear. அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நம்ம கிளம்புவோம் வா. என்ன துரத்துறியா? ஆமா, இப்பதான் என் வீட்டில் சாவு நடந்து முடிஞ்சிருக்கு. யாரும் சாவலையே. ஐயோ லேக்கா, எனக்கு உனக்கு கவுண்டர் கொடுக்க கூட உடம்புல தெம்பு இல்லை. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் குப்புறப்படுத்து தூங்க போறேன். டேய், நம்ம காதல் இப்போ ஊசல் ஆயிட்டு இருக்கு. உனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமா? ஆகாஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆகாஷ். நம்ம ரெண்டு அப்பாவும் இப்படி போட்டி போட்டு கூட்டமா இருக்காங்க. அவங்க 20 வருஷமா தான் நமக்கு அப்பாவா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்களாம் கேங் லீடர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஒன்று, அவங்க 2 பேரும் கேங் லீடர்ஸாக இருந்திருக்க கூடாது. இல்லை, நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருக்க கூடாது. ஏன் அப்படி சொல்ற? வேற என்ன சொல்றது? நம்ம 2 பேரும் சேருவோன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு இல்லை. எனக்கு இருக்கு. இந்த உலகத்தில் தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை. நம்ம 2 அப்பாவுக்கும் இருக்கிற இந்த பகை கண்டிப்பாக முடிவுக்கு வரும். Let our love be the bridge for that. முடியுமா? ரொம்ப ஈஸியாக லவ் பண்ணிட்டோம். அதை தக்க வச்சுக்க கொஞ்சமாவது கஷ்டப்படுவோமே. நான் எங்கள் அப்பாட்ட பேசி அந்த கடனை திருப்பி கொடுக்க சொல்கிறேன். That way we can cross half of the bridge. சரி, ஓகே, வா கிளம்பலாம். ஆமாம், ஆனால் யாரும் அவங்க ரூம்லேருந்து வெளியே வர மாட்டாங்களே. தெரியலையே. நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கிளம்பலாம். வாலேக்கா. லேக்கா, 2 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கணும். ஆனால் நடக்கலை. இப்பயாவது இந்த ரணகலத்தையும் உனக்கு ரொம்ப கேட்குதா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, கொடுத்து தலையிறேன். Guys, என்ன? Andrew and Simon, சாரி, வேலை விஷயமா நான் வெளியே இருந்தேன். ஆனால் அவங்க 2 பேருமே பார்த்தே ஆகணும்னு தான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். சாரி, ரொம்ப நேரமாக ஆஃபீஸில் வெயிட் பண்ண வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே. எனிவே, காலுக்கு என்னாச்சு? நல்லா தான் இருக்குது. அப்புறம் வாக்கிங் ஸ்டிக் ஸ்டைல். ஓகே, எனிவே நாங்கள் ஆண்ட்ரூ, சைமன், உங்கள் சர்க்கிளில் உங்களை ஆர்பின்னு கூப்பிடுவாங்க. ரைசிங் பிரதர்ஸ். சிங்கப்பூரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்காக சுருளி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. அவன் செத்துட்டான். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கீங்க. சரி, உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கிறனால நான் நேராக பாயிண்ட்டுக்கே வரேன். இது $1 மில்லியன் ப்ராஜெக்ட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். சுருளி சாகர மாதிரி நடிச்சிருக்கான். அப்படியா? வெல் மிஸ்டர் ஆதி, சுள்ளிராஜன் இறந்துட்டாருன்னா நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம். எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. எனிவே, சாரி ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம். தன்னோட காரியம் நடக்கணுங்கிறதுக்காக செத்து போன மாதிரி நடித்த அந்த சுருளி அதே காரியம் நடக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தனை உண்மையிலே சாக அடிக்க கூட தயங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கான்மேனோட நீ வேலை செய்ய போகிறீங்களா? $1 மில்லியன் ப்ராஜெக்ட். லுக் மிஸ்டர் ஆதி, நாங்கள் பிஸ்னஸ்மேன். எங்கள் டிக்ஷனரியில் ஒரு வார்த்தைக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் கான்மேன்னு சொல்கிறத நம்ம ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் அரகன்ஸ்னு சொல்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்லுவோம். சுருளி செஞ்ச விஷயத்தில் சுருளியோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் வி டோன்ட் see anything wrong in it. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பிஸ்னஸ் டிக்ஷனரி, அதில் லூசருக்கு ஏதாவது பேர் இருக்கா? சோம்பேறிக்கு? சந்தையிலானே ஜோக்கா சொன்னீங்க. உங்களுக்கு வேணுமா பல டைரிஸ் இருக்கலாம். என் அண்ணன் டைரி மாதிரி வருமா? டிக்ஷனரிடா. அதான். லூசர், சோம்பேறி, இது 2மே இந்த சொல்லி தான். சமீபத்தில் அவன் கையில் வந்த டீல்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகிட்டு. இன்ஃபேக்ட் அவன் பிஸ்னஸும் டவுன் ஆகிட்டே வருது. நீங்கள் வேணும்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் விட்டு செக் பண்ணி பாருங்கள். சொல்லி மூழ்கிக்கிட்டு இருக்கான். பதட்டத்தில் இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. பசியில் இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன். பாவலானே அங்க சொன்னீங்க. செம்ம டயலாக். அப்படி நெருப்பா இருந்தீங்கண்ணே, நெருப்பு மாதிரி.
ஆகாஷ், உன்னை சின்ன குழந்தை நினைச்சேன். ஆனா சொந்த வீட்டு வாசப்படி முன்னாடி நின்னுட்டு முத்தம் கொடுக்குற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டேன். அண்ணே சொந்த வீட்டு வாசப்படி முன்னாடி தானே பண்ணேன். இது எதுக்கு நான் பெரிய மனுஷன் ஆகணும்? ஹலோ, நீ தான் இந்த வீட்டோட வருங்கால மருமகளா? பரவாயில்ல, பார்க்க அழகா லட்சணமா தான் இருக்க. உன் பேர் என்ன? அண்ணே என்னடா மாதவன் போஸ்ட் பண்ற? ஐயோ அது இல்லை, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏய், இருடா, இன்ட்ரோ நடத்திட்டு இருக்கல. சொல்லுமா, உன் பேர் என்ன? உங்க அப்பா யாரு? எங்க உள்ளவரு? ஆகாஷ், நான் கிளம்புறேன். ஓகே ஓகே. ஏய் பாப்பா, லேக்கா லேக்கா பார்த்து பத்திரமா. ஏய், என்னை பத்தி எதுவும் சொல்லல. பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுது. இந்த நேரத்தில் எப்படி வந்து நின்னா யார் தான் பயப்பட மாட்டா? என்னண்ணே ஆழ்ந்த யோசனையில் இருக்கீங்க? 2 நாளா உங்க அப்பாவோட பணம் இங்க தான் இருந்துச்சு. அண்ணே அப்பா இன்னும் சாகலண்ணே. அவ எப்ப வந்தா, எப்படி வந்தா? ஏய், 2 நாளா அந்த பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருந்த. ஆமாண்ணே, என் ரூமில் தான் இருந்தா. அண்ணே அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அட பாவி, எல்லாரும் பூசணிக்காயை தாண்டா சோத்துல மறைச்சு வைப்பாங்க. நீ இவ்வளவு பெரிய பொண்ணையே மறைச்சு வச்சிருக்க. அந்த மரண உலகத்துலயும் ஒரு மனித படத்தை ஓட்டி இருக்க. டேய், நீ உண்மையிலே சின்ன பையலடா. சரி, உங்க அப்பாக்கு தான் தெரியுமா? அண்ணே அதானே சொல்கிறேன், அப்பாவுக்கு தெரிய வேணாம். நீங்கள் போட்டு கொடுத்துட மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன்டா, பயப்படாதடா. நீங்கள் அவ்வளோ நல்லவரா? ஏய், நான் நல்லவனுக்கு நல்லவன்டா. போக போக நீயும் பாப்ப. வா போலாம். ஆமாம், இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்க அப்பா தான் கூப்பிட்டாரு. நிக்கிறாரு பாரு. அப்பா அண்ணே அப்பா நான் தூங்கலையா? நல்ல வேலை, அவர் கண்ணில் படாமல் தப்பிச்சிட்டேன். ஆனா என் கண்ணில் பட்டுட்டியே. அண்ணே ப்ளீஸ் அண்ணே, நீங்களாம் பெரியவங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ். ஏய், இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பெரியவங்க என்னமா சொல்லுவாங்க? ஒன்றுன்னா பார்த்துக்கலாம்டா. வாடா. அதுக்கு அப்படியே அர்த்தம்? ஆமா, எல்லாத்தையும் பயந்துக்கிட்டு. முதலாளி, மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க. நல்லா வயிறார சாப்பிடுங்க. ஏய், போதும் போதும், நான் பார்த்துக்கிறேன். சாப்பிடுங்க. அம்மா, அது என்னது? அது அக்காவுக்கு பண்ண ராகி தோசை. அது டேஸ்டாகவே இருக்காது. நீங்கள் இதை சாப்பிடுங்க. போதுங்களா? இந்த ப்ரெஷர் குக்கர் சத்தம் கேட்குது. இன்னுமா சமைச்சிட்டு இருக்கா? லஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்ல? நல்லி எனக்கு சூப். அன்னைக்கெல்லாம் மணிக்கு நான் சாப்பாடு சூப்பராக இருக்கு. இவ்வளோ நாளாக வெறும் வயிற்றோட படுத்திருந்தீங்களே, அதான். முதலாளி, நீங்கள் சாக போகிற மாதிரி நடிக்க போகிறீங்கன்னு இந்த பாவிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவிட்டு 10 இட்லியாச்சும் உங்கள் வாயில் தள்ளியிருப்பேன். நான் உண்மையிலே தொண்டை கக்கி செத்துருப்பேன். நல்ல வேலை நீ அந்த மாதிரி பண்ணல. சும்மா சொல்லக்கூடாது. இருந்தாலும் என் மேலே உனக்கு அதிக பாசம்தான். இல்லையா பின்ன? அன்னபூரணியின் பேரை வச்சுக்கிட்டு இப்படி அன்னத்தை கிடைக்காம பண்ணுறீங்களே. உன் முதலாளி ஒன்றும் வீர விளையாட்டுக்கு போயிட்டு வரல, இங்கே பக்கத்தில் நின்று பரிமாறுறதுக்கு. உன் வேலை சமையல் கட்டில் மட்டும்தான். தேவையில்லாமல் டைனிங் டேபிள் வரைக்கும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாத, புரியுதா? போ. என்ன ஜெதன் அளவு தட்டிட்டு இருக்க? நேற்று இந்நேரம் நீங்கள் செத்துட்டதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அழக்கூட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு எப்படி உங்களால் இப்படி சாப்பிட முடியுது? பசிக்குது சாப்பிட்றேன். என்ன சில்லி கொஸ்டின்? ஏங்க எப்படி பண்ணீங்க? உயிரோட இருந்துக்கிட்டு யாராவது போய் சவப்பட்டியில் படுப்பாங்களா? அது எவ்வளோ பெரிய கெட்ட சகனம் தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் உண்மையிலேயே செத்து போனா கூட அன்னைக்கு என்னால் அழுவ முடியுமான்னு கூட தெரியல. பாரு, நான் எது பண்ணாலும் காரணம் பண்ண மாட்டேன். ஒரு நாள் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிறேன், சரியா? ஏய், ரொம்ப பயந்துட்டியா? லூஸ் மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. ஏக்கா, நேற்று ராத்திரி எத்தனை தடவை கால் பண்ணுறது? ஏன் எடுக்கவே இல்லை? உனக்கு மட்டும் தூக்கம் வருமா? எனக்குள்ள அவ்வளோ தூக்கம், தூங்கிட்டேன். எனிவே அக்கா
ஆகாஷ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம 2 அப்போ அநியாயத்துக்கு எதிரிங்களாக இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம பிரியது தான் பெட்டர்னு தோணுது. பிரிஞ்சிடலாமா? என்னாச்சு உனக்கு? நேற்று மட்டும் முரளி அண்ணன் இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு என் முத்தம் கிடச்சிருக்கும். இன்னைக்கு வந்து பிரிஞ்சிடலான்னு சொல்கிற? வேற என்ன பண்ண சொல்கிற? எங்கள் அப்பா ஒரு சாதாரண பிஸ்னஸில் கூட உங்கள் அப்பாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ எப்படி அவர் பொண்ணு உன் வீட்டுக்கு அனுப்பாரு? யோசிச்சுப்பாரு. அதான் சொல்கிறேன், சான்ஸே இல்லை. எல்லாமே மடி மேலே வந்து விழுந்துட்டா வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? நான் நேற்று சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி முடியலன்னா அப்போது எது சரின்னு படுதோ அதை பண்ணுவோம். அட பாவி, என் கூட பிரேக்கப் பண்ணிடுவியா? உன்னை போய் லவ் பண்ண பாரு. நீ சொன்னால் மட்டும் அது சரி, நான் சொன்னால் அது தப்பா? பிரேக்கப் பற்றி நீ பேசக்கூடாது, நான் தான் பேசணும். எனவே இதை பற்றி பேச வேணாம். ஆகாஷ், என் அப்பாவுக்கும் அப்படி என்ன தானே நடந்திருக்கும்? தெரியலையே. உங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்ட 2 லட்சம் பணம் கொடுத்து வச்சுருந்தாரு. எங்கள் அப்பா கிட்ட நிறைய காசு கொட்டி கிடக்குது. அப்புறம் ஏன் இத்தனை வருஷமாக அந்த காசை திருப்பி கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறியா? எனக்கு என்னமோ அப்படி தோணலை. உங்கள் அப்பா செத்துட்டாருன்னு தெரிஞ்சும் அந்த ஃபியூனரலில் கேட் கிராஷ் பண்ணியிருக்காருன்னா அது பகையோ பகை. நேற்று எங்கள் அப்பாவோட மேனேஜர் என் தாத்தா கிட்ட உன் அப்பா பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு காதில் விழுந்துச்சு. பணத்தால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓஸ் எனிமீஸ் ஆக முடியுமா? அவங்க 2 பேருக்கும் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். ஆமாம், நேற்று நம்மளோட ரொமான்டிக் மூமெண்ட்டை கெடுத்தாரு அந்த சின்ன கோயில் சித்ரா. அவர்கிட்ட கேட்டு பாரு. யார்? முரளி அண்ணனா? அவர் 1 வருஷமாக தான் எங்கள் அப்பா கூட இருக்கார். அவருக்கு இதை பற்றிலாம் தெரிய வாய்ப்பே இல்லை. அப்போது உங்கள் அம்மா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கூட எங்கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா ஒரு கேங்ஸ்டர்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இப்போ வேறு யாருக்கிட்ட கேட்கலாம்? நீ வேணா உங்கள் அப்பா கிட்ட கேட்டு பார்க்குறியா? லூசா நீ? அவர் உங்கள் அப்பா பற்றி எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாக்கா? ஐடியா. உங்கள் அப்பா கூடவே ஒருத்தர் இருப்பார். உங்கள் அப்பா சொல்கிறதான் சரியாக செஞ்சுக்கிட்டு. அவர் யார்? தளபதி. அப்பாவோட தளபதி பேர் வண்டு. என்ன இவ்வளோ பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு வண்டு பூச்சின்னு சொல்கிறேன்? பேர் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் வண்டு அண்ணனே மிஞ்ச முடியாது. ஆமாம், யூ ரைட். ஆக்சுவலி ஹீஸ் த மோஸ்ட் ட்ரஸ்டட். அப்போ அவர் தான் சரியான ஆள். நீ அவகிட்ட பேசிப்பார். அதை பொறுத்து நம்ம மாஸ்டர் பிளானை போட ஆரம்பிக்கலாம். லேக்கா, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? முதல் தடவை என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். எவனாச்சும் கச்சா பண்ணுறானா? சொல்லு, யாரு? எங்கே இருக்கா? அவனை போய். அப்பா யாரு? என்னண்ணே பார்க்குறீங்க? சொல்லுங்க, அப்பா யாரு? இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? உண்மையா சொல்லுங்க, அப்பா என்ன தொழில் பண்ணுறாரு? ஓ, நீ அப்படி வரியா? ஸோ உனக்கு ஆதி அண்ணா யாருன்னு தெரியணும், அவ்வளோதானேல? அவரு எனக்கு வாழ்க்கை கொடுத்த தேவதை. இல்லை, ஆம்பளை தேவதை. இது இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லுவாங்களே, கார்டன் ஏஞ்சல். கரெக்ட், கார்டன் ஏஞ்சல். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம இடத்துல வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் தான் கார்டன் ஏஞ்சல். அவர் கார்டன் ஏஞ்சல் இல்லை, அவர் கேங்ஸ்டர். இன்னும் எத்தனை நாளா என்கிட்ட இதை மறக்கலான்னு பார்க்குறீங்க? லேக்கா, ஆதி அண்ணா அதெல்லாம் விட்டு ரொம்ப நாளா ஆச்சு. நீ வீட கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காத. போய் சொல்லாதீங்க. 2 நாளுக்கு முன்னாடி யாரோ சுருளியா அவர் வீட்டுக்கு போய் அப்பா என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படில தெரியும்? பசங்க பேசுறதே நான் கேட்டுட்டேன். அவனுங்களா? சரியான ஓட்டவாய் பசங்க. எதை எந்த இடத்துல சொன்னோன்னு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு இருக்கு. அவங்கள குறை சொல்லி ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்பா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு தெரியுமா? ஒரு சாவு வீட்டுக்கு போய். உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த சுருளி செத்த மாதிரி நடிச்சிருக்கான்.
அவன் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தால் இந்த மாதிரி யோசிச்சிருப்பான். எனக்கு அவர் பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் அப்பா ஏன் அப்படி நடந்துக்கணும்? அவங்களுக்குள்ள அப்படி என்ன தானே பிரச்சனை? 2 பேரும் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டேன். இப்போ அவ்வளோ பெரிய எதிரியா இருக்காங்கன்னா அப்படின்னா நிச்சயமா ஏதாச்சும் பெருசா நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அண்ணன்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்ல, ஆனால் அண்ணன் இது வரைக்கும் என்கிட்ட ஒன்றும் சொன்னது இல்லை. உங்களுக்கும் தெரியலையா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். அந்த சுருளி அண்ணன்கிட்ட இருந்து 2 லட்சத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கான். அதான் அதை கேட்கத்தான் அண்ணன் அவன் சாவுக்கு போய், லேக்கா அந்த சுருளி ஈவிரக்கம் இல்லாதவன், அவனை மட்டும் பாவன்னு சொல்லிடாத. ஏன் அப்படி சொல்றீங்க? லேக்கா உனக்கு அப்போ 1 வயசு இருக்கும். அண்ணி இறந்து 16 நாள் ஆயிடுச்சு. நாங்களாம் பூஜைக்கு போயிருந்தோம். Are you RTK7? Yeah. I'm Kaasu Thaan. You need to bring back to the station for questioning. Why? What happened? There was a stabbing incident last night at Chai Chi. The boss we arrested mentioned your name. என்னடா புது கதையாக இருக்குது? இதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நம்ம பசங்களாக இருக்கா தானே, எல்லாரும் உங்களோட வீட்டில் தானே இருந்தோம். யாரோ தேவையில்லாமல் நம்ம பேரை சொல்லியிருக்கானுங்களா? நிச்சயமாக இது சுருளியோட வேலையாக இருக்கும். We need to go. Sir, my wife just passed away last week. I got a young daughter to take care. Yeah, I have time to go and do these kind of things. You better check properly. This is a normal inquiry. If you are innocent, definitely we will let you go. But for now, you need to come with us. அண்ணே, அந்த சுருளி சும்மா விடக்கூடாதுல்ல. இது அவசரப்படாது. நான் போயிட்டு வரைக்கும் உடனே பார்த்துக்கேன். சரி, அவசரப்பட்டு. அண்ணன் போன வேகத்தில் திரும்பி வந்துட்டாரு. அந்த கேங்குக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைல்ல. எவனோ கொடுத்த டிப் ஆஃப்ல அண்ணன் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த சுருளி தான் இது பண்ணியிருப்பான்னு. உனக்கு ஒன்று தெரியுமா? அண்ணி இறந்தது ஊருக்கே தெரியும். ஆனால் அப்போ கூட அண்ணனை விட்டு வைக்கலையே. இந்த மாதிரி ஆள்லாம் சும்மா விடலாமா? ஆமாம், என்னைக்கும் இல்லாமல் எதுக்கு நீ இன்னைக்கு இது கேட்குற? அது சும்மா தான். நம்ம எதிரிங்க யாருன்னு நமக்கு தெரிய வேணாம். அந்த சுருளிக்கு கூட உன் வயசுல ஒரு பையன் இருக்கானா? பார்த்து தப்பி தவறி அந்த பையன் பக்கம் மட்டும் போயிடாது. அந்த சுருளிக்கு இருக்கிற குணத்துக்கு இந்நேரம் அவனோட விரோதத்தை அவனை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் விதைச்சிருப்பான். நீ தான் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா அண்ணனுக்கு இருக்கிற கடைசி சொந்தம், நம்பிக்கை எல்லாம் நீ தான். அப்போ இந்த பிரச்சனை ஓயவே ஓயாதா? மகாபாரதத்துல பீமனுக்கும் துரியோதனுக்கும் இருக்கிற பகையை விட நம்ம ஆதி அண்ணனுக்கும் வீணா போன சுருளிக்கும் இருக்கிற பகை ரொம்ப பெருசு. மறு ஜென்மம் எடுத்தா கூட இந்த பகை தீருமான்னு தெரியாது. இன்னொரு ஜென்மம் வரைக்கும் ஆதியும் சுருளியோட பகை தொடரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, வண்டு சொன்னதை கேட்டிங்களே, அந்த அளவுக்கு மோசமான கேட்டேன். பார், இந்த வண்டு சொன்னது நண்டு சொன்னது இதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அந்த பொண்ணை பார்த்தியா? சின்ன பொண்ணு, மனசு உடைஞ்சு போயிருக்கா. அதுதான் முக்கியம். டே, நான் பகையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அது ஒரு சின்ன பொண்ணை பற்றி. அம்மா, உன்னெல்லாம் என் செக்ரட்டரி வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன சொல்லணும்? பார், அந்த பொண்ணு சின்ன பொண்ணும் இல்லையோ, உன் புத்தி இருக்கே ரொம்ப சின்ன புத்தி. அது எவ்வளோ ஆசைப்பட்டு காதல் பண்ணுது. உனக்கு தெரியும்ல எனக்கு காதல்னா எவ்வளோ பிடிக்கும்னு. ஆமாம், உங்களுக்கு காதல்னா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் எத்தனை காதல் ஜோடிகளை பிரித்து வச்சுருக்கீங்கன்னு லிஸ்ட் அவுத்து விட்டா நல்லா இருக்காது. அதெல்லாம் தன்னாலே அந்து போச்சு. என்ன பண்ணுறது? இன்னாருக்கு இன்னார் என்றே எழுதி வைத்தானே தேவன் அன்று. அந்த தேவனே நீங்கள் தான் கே. ஆமாம் தெரியும், நான் தான். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் எழுதுனதை நானே எப்படி மாற்ற முடியும்? அதனால தான் சில காதல் ஜோடிகள்லாம் மோதல் ஜோடிகளா, காதல் தாடிகளா மாற்ற வேண்டியதாயிட்டு. ஐயோ, சரி சரி, பழசெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த பொண்ணு நீங்கள் விரும்புகிற மாதிரி காதலிக்கிறாளே, அப்போ நீங்கள் சேர்த்து வைப்பீங்களா இல்லை பிரித்து வச்சு வேடிக்கை பார்ப்பீங்களா? உங்கள் முடியே சரியில்லை கே.
ஓகே அதுங்க ரெண்டும் சின்ன சிறுசுங்க, சேர்த்து வைங்க, சந்தோஷமாக இருக்குங்க. சரி, உங்கள் டேட்டா பேஸை உடனே சர்ச் பண்ணி அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டேட்டாபேஸ் எஸ். ஒயிட். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் அது பாட்டு சந்தலேக்கா சந்தலேக்கா. சேருவாங்களா சேர மாட்டாங்களா? சேர்த்து வைப்பீங்களா இல்லை பிரித்து வச்சு செஞ்சிருவீங்களா? எங்க ஹலோ ஹலோ கே சேருவாங்க. சேராம போவாங்க. சேராம போவாங்க. கே சேருவாங்க. போச்சு. சேர்ந்து பிரியலாம். போச்சு. இந்த காதலும் போச்சு. போச்சு. சேர்ந்துட்டு செஞ்சு விட்டுறலாம். அவுட். செஞ்சது சேர்த்து வச்சிடலாம். ஃபினிஷ். சேர்ந்து கே பிரியலாம். கே பிரிஞ்சு செய்யலாம். ஐயோ கே சேர்த்து வைங்க கே. Businessman, hey businessman, businessman, keep distance fam. பணம் just காகிதம் அப்படி சொல்றவன் பைத்தியம். பணம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிரும். என்ன லாக் பண்ணா ப்ராப்ளம், பெரிய இடத்துல இருந்து கால் வரும். எனக்கு பணம் தான் முக்கியம். Cause I'm a businessman, I'm a businessman. Hey businessman, keep distance man. Hey businessman, hey businessman. Now I'm businessman, me a businessman.